வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகின்றோம். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், பாராளுமன்ற விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்திலே இன்று அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் உடைய விடயமும் எதிர்க்கட்சி தலைவருடைய விடயமும் இன்னும் விமான நிலையத்திலே அதிபெருமதி வாய்ந்த போதைப் பொருட்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொலிகளை போவோம். இப்பொழுதுதான் இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்களாக இருந்தால் ஒரு விசை இந்த காணொலியை என்னுடைய நிரந்தர வாடிக்கையாளராக நீங்கள் இன்னும் ஆகவில்லை என்று சொன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாருங்கள் காணொலிகளே போவோம். இன்றைய விடயத்திலே நாங்கள் முதலாவது விடயமாக பார்க்க இருக்கின்றது, அதாவது பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் இன்று ஒரு முக்கிய விடயத்தை குறித்து காரசாரமாக கேள்வி எழுப்பியிருந்தார் ஆளும் தரப்பினர்களை நோக்கி. அதாவது, நீங்கள் அளித்த வாக்குறுதிகளின்படி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறியிருந்தீர்கள். இதுவரை அது தொடர்பாக நீக்கியதாகவும் இல்லை. நீங்கள் எப்பொழுது இந்த சட்டத்தை நீக்க இருக்கின்றீர்கள்? இது தொடர்பாக நீங்கள் என்ன நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள்? எப்பொழுது இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றப் போகின்றீர்கள்? இதுக்கு மாற்றீடான சட்டங்கள் நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்களா? அல்லது இந்த சட்டத்தில் நீங்கள் இன்னும் எத்தனை பேரை கைது செய்திருக்கின்றீர்கள்? இன்னும் எத்தனை பேரை கைது செய்ய போகின்றீர்கள்? புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்களை எத்தனை பேரை நீங்கள் கைது செய்திருக்கின்றீர்கள்? இப்படியாக எதிர்க்கட்சி தலைவர் பாரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இந்த சட்டத்துக்கு என்னதான் முடிவு? எவ்வளவு காலம் கைது செய்யப்பட்டவர்களை நீங்கள் இன்னும் தடுத்து வைத்திருக்கின்றீர்கள்? அல்லது எவ்வளவு கால அவகாசத்தில் கைது செய்யப்பட்டவர்களை நீங்கள் விடுதலை செய்கின்றீர்கள் என்று 72 மணித்தியாலங்களுக்கும் அதிகமாக இந்த கைதிகளை இந்த சட்டத்தின் மூலம் கைது செய்து வைத்திருக்கிறீர்களா என்று ஒரு பாரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த விடயம் தொடர்பாக. மேலும் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது, இன்று விமான நிலையத்திலே 97 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைவஸ்து பொருள் கொங்கைன் என்று சொல்லுகின்ற போதைவஸ்து பொருள் கடத்தி வரப்பட்டவர் இன்று விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பெஸ்னியா பிரஜையைச் சேர்ந்தவர். அவர் இந்த போதைவஸ்து பொருளானது கொலம்பியா, கட்டார், டோஹா ஊடாக இந்த போதைப் பொருட்களை இன்று இலங்கை விமான நிலையம் ஊடாக அவர் காலையிலே கடத்தி செய்து வரப்பட்ட பொழுது இந்த போதைவஸ்து பொருட்கள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போதை தடுப்பு விசேட பிரிவினரால் இது கைது செய்யப்பட்டு அதன் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எப்பொழுதுதான் இருந்தாலும் போதை வஸ்து பொருட்களை இலங்கையிலே கடத்தி கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்து முதலாளியாகிவிடலாம், தொழில் அதிபர்கள் ஆகிவிடலாம், கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் என்று இலங்கை ஒரு ஒரு போதை வஸ்து ஒரு வர்த்தக நாடாக வேறு நாடுகளில் உள்ளவர்களும் இதை பயன்படுத்துகின்றார்கள். எனவே இலங்கையர்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாடு ஒரு போதை வஸ்து ஒரு வியாபார நாடாக இருக்கு என்பதை அண்மை காலங்களிலே விமான நிலையத்திலும் அல்லது இந்த போதை வஸ்து தடுப்பு பிரிவினர்களாலும் பெருமதி வாய்ந்த போதை வஸ்து பொருட்கள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது, அன்பார்ந்தவர்களே, எவ்வாறாயினும் போதை வஸ்துக்கள் இலங்கையிலே நிறைய கடத்தி வரப்படுகின்ற பொழுது கைது செய்யப்பட்டாலும் அவ்வாறான பொருட்கள் பிடிக்கப்பட்டாலும் அவர்கள் இந்த குற்றத்தடுப்பு போதை வஸ்து பிரிவினரால் அது கைப்பற்றப்பட்டாலும் நீதிமன்றங்களிலே கையளிக்கப்பட்ட ஏற்கனவே போதை வஸ்து பொருட்களை கூட களவாடிய கடமை உத்தியோகஸ்தர்கள், அதாவது போலீசார் ஏற்கனவே
களவாடினார்கள் என்றதை கூட நாங்கள் முன்பு அறிந்திருந்த நாங்கள். எனவே தான் எனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது, இவ்வாறான கைது செய்யப்படுகின்ற கைப்பற்றப்படுகின்ற போதை வஸ்து பொருட்கள் நீதிமன்றத்துக்கு அளிக்கப்பட்டு இவைகள் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் பேரில் இந்த போதை வஸ்து பொருட்கள் அளிக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. கைப்பற்றப்படுகின்ற இதுவரை நாட்டிலே கைப்பற்றப்பட்ட இந்த போதை வஸ்து பொருள்களுக்கான முடிவு நிகழ்வு என்ன கேள்வி எழுகின்றது. இவைகளையும் திரும்பவும் இந்த உள்நாட்டிலே விற்பனை செய்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி பொறுத்திருந்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இன்றும் கூட நாடாளுமன்றத்திலே முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இன்றும் அவர் ஒரு விசை தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி மீண்டும் பிரதி சபாநாயகர் அவர்களிடத்திலே அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இன்னும் எனக்கு பாராளுமன்றத்திலே நான் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றேன், என்னை பாராளுமன்றத்திலே எனக்கு நேரம் ஒதுக்கி தரப்படவில்லை, இதற்கான முடிவுகளை விரைந்து தீவிரமாக எடுக்கும்படியாக பிரதி சபாநாயகரிடத்திலே அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கிணங்க அவர் இது தொடர்பாக 3 பேரை நாங்கள் நியமித்திருக்கின்றோம், இது தொடர்பாக உங்களுக்கு விரைவில் முடிவு தரப்படும் என்ற பற்றி நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, எதிர்கட்சி தலைவர் அவர்களால் அல்லது எதிர் அணியினரால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்தும் பழிவாங்கப்பட்டு கொண்டு இந்த உரிமை நசுக்கப்படுகின்றதா, அவர்களுடைய பேச்சுரிமை குரல் வலை நசுக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. இந்த எதிர்கட்சியை சார்ந்த தலைவராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இந்த வேளையிலே நாங்கள் ஒன்றை உற்று நோக்கி அவதானிக்க வேண்டும். சாதாரணமாக அவர்கள் ஏற்கனவே தேசிய பட்டியல் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு கூட நீண்ட நாட்கள் சென்றது. இந்த விடயத்தை கூட அவர்கள் பாராளுமன்ற ஒரு உறுப்பினருக்கான நேர ஒதுக்கீடு தொடர்பாக கூட இவ்வாறான கால அவகாசம் அவர்களுக்கு தேவைப்படுது என்று சொன்னால், இவர்கள் கையிலே ஒரு ஜனாதிபதி பதவியை கொடுத்திருந்தால் அல்லது இந்த நாட்டை அவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருந்தால் இவர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களுடைய தேவைகளை அல்லது இந்த நாட்டு மக்களுடைய கடமைகளை இவர்கள் எவ்வாறு நிறைவேற்றி இருப்பார்கள் என்பதை எங்களுக்கு சற்று சிந்திக்க தோன்றுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இது ஒரு தனி மனித ஒரு சுதந்திரம் உரிமை நசுக்கப்படுகின்றது, குரல் நசுக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஒரு கண்டனமாக நாங்கள் இதை தெரிவிக்கின்றோம். எதிர்கட்சி சார்ந்தவர்கள் இது விரைவிலே தீர்ந்த முடிவை எடுக்க வேண்டும், இதுக்கான உரிமைகளை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். ஓகே நேயர்களே, நன்றி, வணக்கம்.